Hello viewers, welcome back to my channel Max Forever by SAIT Set. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வந்து அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5 - x the whole cube இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஃபார்முலாஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கான எல்லா ஃபார்முலாஸும் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். கொஸ்டின் பார்த்ததும் எந்த ஃபார்முலா வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 5 - x the whole cube பாருங்கள். a - b the whole cube. a இடத்துல 5 இருக்குது அண்ட் b இடத்துல x இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் எழுதிக்கோங்க அந்த ஃபார்முலாவை. a + b the whole cube is equal to a cube minus 3a² b plus 3ab² minus b cube. ஸோ a ப்ளஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது அண்ட் இந்த பிளேஸ் ஆஃப் b வந்து x இருக்குது. அப்படியே இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வாங்க. a cube 5 the whole cube minus 3 a square is 5 square into b இடத்துல x இருக்கு plus 3 ஃபார்முலாவில் இருக்கிற இந்த 3 then a is 5 b square x square minus b cube இந்த x the whole cube. இப்போ 5 வந்து cube means 5 into 5 into 5 3 times போடணும். 5 5s are 25, 25 5s are 125 minus 3. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறமா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. 5 5s are 25 இந்த x போட்டுக்கோங்க plus 3 into 5 அப்படியே எழுதிக்கிட்டு x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் minus x cube. 25 into 3. 25 into 3. 5 3s are 15. 1 carry. 3 2s are 6 plus 1 7. 75. 75 into x is x plus 5 3s are 15. X square minus x cube. So final answer இந்த மாதிரி எழுதிக்கோங்க. Question எழுதிட்டு உங்களுக்கு வந்து answer பக்கத்தில் is equal to. Okay. So next question is 2x minus 4y the whole cube. சேம் பாருங்க, அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a - b the whole cube ஃபார்முலா நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a is equal to 2x and b is equal to 4y. ஸோ a cube என்ன வரும், 2x the whole cube minus 3a square 2x the whole square into b is 4y plus 3 into a is 2x. b square is 4y the whole square minus b cube 4y the whole cube. இப்போ 2க்கு cube பண்ணணும், 3 times போடணும். 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. x cube பண்ணா x cube minus 3 அப்படி வச்சுக்கோங்க. இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் 4y. இது அப்படி எழுதிக்கோங்க, ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணிடலாம். 4 at 2 times போட்டால் என்ன, 4 into 4 16. y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். 4 கியூப் பண்ணும். 4 into 4 into 4 4 4s are 16. 16 into 4 பண்ணி பாருங்க. 6 4s are 24, 2 carry, 4 1s are 4, 5 6 64 வருது. 64 y cube பண்ணா y cube. So 8x cube minus 3 4s are 12, 12 4s are 48. அப்புறம் இந்த x square இந்த y மறந்துடாதீங்க. Next 3 2s are 6, 6 into 16. 16 into 6. 6 6 are 36. 3 carry. 6 1s are 6. 7 8 9. 96. 96 xy square minus 64y cube.
So this is your final answer. Okay. So viewers, third subdivision AB minus C the whole cube. பாருங்க same formula தான் இதுக்கும். So A is equal to AB இருக்கு and B is equal to இந்த C எழுதிக்கோங்க. So இந்த formatல எடுத்துட்டு வரலாம். A cube is AB the whole cube minus 3 A square is AB the whole square into B into B இடத்துல என்ன இருக்கு C இருக்கு 3 A இடத்துல என்ன இருக்கு AB B square B இடத்துல என்ன இருக்கு C so C square வரும் minus B cube B இடத்துல என்ன இருக்கு C so C cube இப்போ A cube பண்ணா A cube B cube பண்ணா B cube minus 3 A square பண்ணா A square B square பண்ணா B square into in the C plus 3 into AB C square பண்ணா C square minus C cube பண்ணா C cube so A cube B cube minus 3 A square B square C plus 3AB C square minus C cube. So yours final answer AB minus C the whole cube is equal to A cube B cube minus 3A square B square C plus 3AB C square minus C cube. Yours the fourth subdivision is 48 the whole cube is equal to இங்க பாருங்க 48 the whole cube னு கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணனும் இதுக்கு ரவுண்ட் ஆஃப் னு பார்த்தா நாங்க 15 வரும் கரெக்ட்டா சோ 50 விட எவ்வளவு லெஸ்ஸா இருக்கு 2 லெஸ்ஸா இருக்கு சோ 50 2 இப்படி எழுதிக்கணும் நாம அது above 50 இருந்துச்சுனா இப்போ 53 ஃபார் எக்ஸாம்பிள் இருந்துச்சுனா 50 3 அதுக்கு a b the whole cube ஃபார்முலா நான் லாஸ்ட் வீடியோல போட்டுருந்தேன் அது பாருங்க சோ இது 50 2 the whole cube னு எழுதிக்கிட்டு பாருங்க இந்த ஃபார்மட்ல வந்துருச்சு சோ அகைன் அதே ஃபார்முலா போட்டுக்கோங்க இப்போ a is equal to 50 and b is equal to 2 so a cube no 50 cube minus 3 a square is 50 square into b is 2 plus 3 into a 50 b square is 2 square minus b cube na 2 cube now இப்போ 50 cube நான் சொல்லிருக்கேன் ஈஸியான மெத்தட்ல போடுங்க இப்போ 5 ஃபர்ஸ்ட் போடுங்க 5 3 டைம்ஸ் நீங்க பண்ணீங்கனா 5 into 5 into 5 5 5s are 25 25 into 5 125 next 0 வை கியூப் பண்ணா 3 0 ஒரு 0 வை கியூப் பண்ணா 3 zeros வந்துரும் then 3 இதுவும் அப்படிதான் 5 வந்து ஸ்கொயர் பண்ணனும் 5 5s are 25 0 வை ஸ்கொயர் பண்ணா 2 0 2 plus 3 into 50 2 square பண்ணா 4 2 வை கியூப் பண்ண சொல்லிருக்காங்க 3 times 2 2s are 4 4 2s are 8 so 12530 minus இப்போ இது பாருங்க 3 2s are 6 25 into 6 பண்ணிடலாம் 25 into 6 6 5s are 30 3 carry 6 2s are 12 plus 3 15 150 வருது வெறும் நம்ம நம்பர்ஸ் 3 2s are 6 6 into 25 பண்ணா 150 வருது next இந்த 2 zeros போட்டுக்கோங்க பக்கத்துல next 5 3s are 15 15 into 4 5 4s are 20 4 1s are 4 5 6 60 வெறும் நம்பர்ஸ் பண்ணோம் 3 5s are 15 15 4s are 60 வந்துச்சு இப்போ இந்த 0 பக்கத்துல -8 இப்போ இங்க பாருங்க இது ஒண்ணுமே இல்லனா இது பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி சைன் வந்து ஒண்ணுமே இல்ல மீன்ஸ் பிளஸ் இருக்கு சோ இது பிளஸ்ல இருக்கு இது பிளஸ்ல இருக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து பிளஸ்ல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்து ஆட் பண்ணிடலாம் 1 2 5 3 zeros 0 0 உங்களுக்கு மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றேன் ஓகே so 1 2 5 6 0 0 okay next மைனஸ்ல இருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து 1 5 0 0 0 8
இப்போது இந்த நம்பரும் மைனஸில் இருக்குது, இந்த நம்பரும் மைனஸில் இருக்குது. சேம் சைன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி பிக் நம்பர் சைன் 008. இப்போது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து எழுதுங்க. எப்போவுமே நம்பர்ஸ் எழுதுகிறப்போ, ஆட் பண்ணுறப்போ, சப்ராக்ட் பண்ணுறப்போ லாஸ்ட்லேருந்து எழுதுங்க நம்பர்ஸை. ஸோ சப்ராக்ஷன் இங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க. 5 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். திரும்ப இங்கேருந்து பாரோ பண்ணால் இது 10 ஆகிடும். ஸோ 10 minus 8 is 2. இது 9, 5, 5 minus 5 0, 2 minus 1 1, 1. So your final answer is 110592. ஸோ விவர்ஸ் ஃபைனலாக இந்த மாதிரி கொஸ்டின் எழுதி இந்த ஆன்சர் வந்ததுன்னு எழுதுருங்க இஸ் ஈக்குவல் டுல. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பாருங்கள். 97 வந்து எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, 100. 100க்கு எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, 3. ஸோ 100 minus 3 the whole cube. 100 minus 3 உங்களுக்கு புரிகிறதுக்கு இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். ஆனால் வெறும் இங்கே 97 இருந்தால் 100 minus 3 the whole cube போட்டு சம் போட்டுடலாம். பட் இங்கே பாருங்கள் XYன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு நாம் XY இது பக்கத்தில் எழுதுகிற மாதிரி. இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, ஜஸ்ட்டு சும்மா அந்த இதுக்காக சொல்லி கொடுத்தேன். ஸோ 100XY minus 3XY the whole cube இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் என்னென்னா XY ரெண்டுக்கும் போடணும், ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா. ஸோ விவர்ஸ் இது போட்டதுக்கப்புறம் இங்கே A பிளேஸில் என்ன இருக்குது, 100XY அண்ட் இந்த பிளேஸ் ஆஃப் B இஸ் 3XY எழுதிக்கிட்டு ஸோ இந்த ஃபார்முலாவில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். A cube is 100XY the whole cube minus 3 into A square is 100XY the whole square into B is XY plus formula இருக்கிற அந்த 3 then A is 100XY into B is 3XY plus square then minus B cube. B cube is 3XY the whole cube, okay. ஸோ விவர்ஸ் இப்போ கியூப் பண்ணணும்னா பாருங்கள், 100XY the whole cube எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு 1க்கு கியூப் பண்ணுங்கள், 1 தான். 2 zeros-க்கு கியூப் பண்ணால் 2 zeros 2 zeros 2 zeros 3 டைம்ஸ் போட்டால் என்ன வரும், 6 zeros வரும், ஓகே. 1 2 3 4 5 6, ஓகே. தென் x cube is x cube, y cube பண்ணால் y cube minus 3 into 100 ஸ்கொயர் பண்ண ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 zeros ஸ்கொயர் பண்ணால் 2 டைம்ஸ் போட்டால் 2 zeros 4 zeros, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் into 3XY அப்படி எழுதுங்க. then next step 3 into 100 is 300XY. அப்புறம் இது ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். then here 3 வந்து கியூப் பண்ண சொல்லியிருக்காங்க, 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27, y கியூப் பண்ணால் y கியூப். So 1 1 2 3 4 5 6 x cube y cube minus இப்போ இந்த 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, 3 3s are 9, 9 1s are 9, இந்த 4 zeros பக்கத்தில் 4. இப்போ x into x square, இங்க ஒரு x இருக்கு, இங்க 2 x இருக்கு, ஸோ டோட்டலாக 3. ஸோ x cube, yயும் பாருங்க, இங்க y square இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோன்னா y cube plus next 9 3s are 27, இந்த 2 zeros, x இங்கே x square இருக்கு, இங்கே ஒரு x இருக்கு, ஸோ x cube, இங்கே ஒரு y இருக்கு, இங்கே 2 y இருக்கு, ஸோ y cube minus 27 y cube, okay. minus 27 x cube, x cube பண்ண x cube, y cube பண்ண y cube. இப்போ பாருங்கள் இங்கே எல்லாத்துலேயுமே இங்கே x cube y cube x cube y cubeன்னு 4 நம்பர்ஸ்லேயும் இந்த x cube y cube இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் ப்ளஸ் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது.
அது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகே, லாஸ்ட்லேருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 7 2 ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 0 0 7 2 0 0 1. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, 2 zeros. நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ் அது எழுதிக்கோங்க. -9 1 2 3 4 27. இதுக்கும் மைனஸ் தான் இருக்குது. சேம் சைன்னால என்ன பண்ணணும், ஆட். ஆனால் பிக் நம்பர் சைன். -9 0 0 2 7. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணதில் இது வந்துச்சு இல்லையா, அது கூட x cube y cube இருக்கிறது எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். லாஸ்ட்லேருந்து எழுதுங்க. ஸோ இங்கேருந்து பாரோ எடுக்கலாம். 7லேருந்து 6 ஆயிடுச்சு, இது 10 ஆயிடுச்சு. இங்கே பாரோ பண்ண 9, இது 10. 10 minus 7 is 3, 9 minus 2 is 6, sorry 7, 6, 2. அகெயின் இப்போ பாரோ பண்ணலாம். இங்கேருந்து பாரோ பண்ணணும்னா 0 ஆயிடுச்சு, இது 10, 9, 10. 10 minus 9 is 1, 9. ஸோ பிக் நம்பர் சைன்னா ப்ளஸ் தான். 9 1 2 6 7 3. x cube y cube மறந்துடாதீங்க, x cube y cube. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர் வியூவர்ஸ். ஓகே, நான் சொல்லி கொடுத்த இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you.